வணக்கம் உறவுகளுக்கு. நான் ஏன் உறவுகள்னு சொல்கிறோம்னா, நான் எல்லாரையுமே உங்களை உறவாக தான் நினைக்கிறேன். அதனால தான் உறவுகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி 1/4/2026 புதன்கிழமை. இன்று ஒரு நல்ல நாளும் கூட. அதனால் இன்றைக்கி பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால் இன்று முதல் தினம் ஒரு தகவல் நான் இதில் கொடுக்கலாம்னு இருக்கேன். காலையில் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இந்த பதிவு வருது. இன்னைக்கு டெய்லி தினம் ஒரு தகவல். இதன் மூலயமாக மக்கள் அனைவருக்கும் ஒரு சில விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பொதுவாக யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, யாராவது கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பெண்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா, வீட்டில் சாம்பார் வைக்கிறீங்க, புளிக்குழம்பு வைக்கிறீங்க, சோறு பொங்குறீங்க. இது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பெண்ணுக்கு அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சொல்லி கொடுப்பாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை தான் நீங்கள் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறீங்க. அந்த சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி போடணும், தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா, அஞ்சரைப்பட்டியில் உள்ள பொருள் எது போடணும், எவ்வளவு போடணும் என்பது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ இதை யாரோ ஒருத்தர் சொல்கிறத நாம் ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள் 10 வார்த்தையில் ஒரு வார்த்தை நமக்கு புதியதாக இருக்கும். இல்லைன்னா நான் பேசுவது என்ன நினைப்பீங்கன்னா, ஆமாம் இவன் சொல்கிறான், இது ஏற்கனவே நமக்கு தெரியுமே அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இன்னைக்கு என்ன புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் எல்லோருக்குமே ஒரு விஷயம், ஒரு பெண் நினைத்தால் யாரு கூட வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருவருடைய மனைவி எத்தனை பேருடனும் போய் வாழலாம் அப்படின்னு சட்டம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு மனைவி, அதேமாதிரி ஒரு கணவன் யார்ட்டையும் போய் வாழ முடியாது. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாலே உடனே அந்த மனைவி என் கணவர் இன்னாருடைய தொடர்புனா உடனே செயலில் ஒதுக்கி போட்டுறாங்க. சட்டம் என்பது பொதுவாக 2 பேருக்குமே வேணும். ஆனால் இன்றைக்கி அது அப்படி அல்ல. நான் சொல்லக்கூடியது அனைத்துமே பார்த்திங்கன்னா, சில ஆதாரபூர்வமாக என்கிட்ட இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் ஒரு கணவர், என் மனைவி 2 பிள்ளைகளோட இன்னாரோட ஓடி போய் அங்கே இருக்கிறாங்க, அவங்களை மீட்டு என்கிட்ட கொடுங்க ஐயா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டில் நீதிபதி சொல்கிறாரு, ஒரு பெண், திருமணமான பெண், அவள் யாரோட வேண்டுமானாலும் சென்று உறவு வைத்து கொள்ளலாம், அது சட்டம் அவர்களுக்கு இருக்குது, அதில் நாங்கள் தலையிட முடியாது, உரிமை கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதியே சொல்லக்கூடியதை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த மனைவி மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தினசரி மனைவியை அன்பாக பார்த்துக்குவாங்க, பிள்ளைகளை அன்பாக பார்த்துக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வாழ்வீங்க, அவங்களுக்கு, அந்த ஆணுக்கு கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும். திரும்ப என்னதான் இருந்தாலும் இவன் புருஷனை விட்டுட்டு என்கிட்ட வந்தவா தானே அப்படிங்கிற கசப்புகள் வரும். அப்புறம் தற்கொலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும், அல்லது அவரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அடுத்து இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா, வட மாநிலங்களில் குஜராத்லாம் பார்த்திங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 40,000க்கு மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடியவங்க. சில பெண்களை தவறான வழியில் கொண்டு போய் தவறான தொழிலுக்கு, அதனால் 40,000 பெண்களை காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல மனக்கட்டுப்பாடோடு எல்லோரும் இருக்கணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதுதான் என்னுடைய இது.
இன்றைக்கி வந்து முதல் நாளில் வந்து ஏன் இந்த தகவலை சொல்கிறோம்னா 2 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணு நினைத்தால் யாருடனாலும் வாழலாம்னு சட்டம் சொல்லுது. ஆனால் ஒரு ஆண் யாருடையாலும் போய் வாழ முடியாதுங்கிறது அதுவும் சட்டம் சொல்லுது. அப்போ ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம் அப்படி இருக்குது. 2வது, நிறைய பெண்கள் காணாமல் போயிடுறாங்க. என்னென்னா இவங்க வந்து இந்த மாதிரி தவறான வழியில், இப்போ ஒரு மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்கள போயிடுறாங்க. அங்கே வந்து அவர்கிட்ட கொஞ்ச நாளையில் கசந்துடுது. கசந்த உடனே நீ என்னதான் இருந்தாலும் உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்தவதான்னு சொன்னபோது அவள் என்ன செய்ய, காணாமல் எங்கேயா போகக்கூடிய சூழ்நிலை, தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருது. நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு புரியுதா? அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்கள். தெரிந்தவர்கள் தான் இன்று முதல் எதிரி உங்களுக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் நல்லா பழகுறீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிடுறீங்க. அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து அவங்க பயன்படுத்தி அதுதான் முதல் எதிரியாகவும் முதல் துரோகியாகவும் உங்களுக்கு தோன்றுகிறது. அதனால் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து இன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்காக 2 மணி 3 மணிக்கெல்லாம் கால் பண்ணி என்கிட்ட சந்தேகங்கள் கேட்குறீங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாவது பேசி அனுப்புங்க. சரி உறவுகளே, இன்று ஒரு தகவலில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24 வயதில் ஒரு பொண்ணு திருமணம் ஆகி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாப்புல. ஒரு குழந்தையோடு இருக்குது, 1 வயசு குழந்தையோட சென்னையில் இருக்குது. 24 வயது பெண்ணுக்கு 1 வயது குழந்தையோட இன்னொரு பெண் இருக்குது. சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க கவுண்டரு, என்ன ஜாதியாக இருந்தாலும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 1. அடுத்து இன்னொரு தகவல், இன்னொருத்தங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா 10 வயசில் ஒரு ஆண் பையன் இருக்கிறான். கணவர் இறந்து விட்டார், 40 வயசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைமார் சமுதாயம், எஸ்சி தவிர எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இப்போ நான் இதை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நாளைக்கு கேட்பீங்க. கேட்ட உடனே உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா, ஆதார் கார்டு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுடைய விவரத்தை அவங்களுக்கு அனுப்புகிறேன், பெண்ணுக்கு அனுப்புகிறேன். அவங்க ஓகே அப்படின்னா நம்பர் தரேன், நீங்கள் நேரில் பேசுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எல்லோருமே என்கிட்ட தான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு முறை என்கிட்ட பேசுங்க. திரும்ப என்னுடைய அலுவலகத்தில் ஒரு 15 பேர் வேலைக்கு ஆள் போட்டிருக்கேன். அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 to 150 கால் வரைக்கும் நான் அட்டன் பண்ணுறேன். மிஸ்டு கால் எதாக இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு முறை அட்டன் பண்ணிட்டேன்னா அடுத்து ஆஃபீஸில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் விசிட்டிங் கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ கால்ஸும் என்னால் அட்டன் பண்ண முடியறதுக்கு நேரம் இல்லை. ஒரு கால் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் கால் அவ்வளோ கால் வந்துடுது. அடுத்தபடியாக வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு உரிமையோடு நான் பேசுகிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா, நான் பேசுவது தவறாக இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரிண்ணா? ரைட், ஓகே. இன்றைக்கி ஒரு 2 பொண்ணு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெய்லி ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கு வரன் வேண்டுமோ அந்த ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டா எனக்கு அனுப்புங்க. நேற்று திருப்பத்தூர்லேருந்து 30 வயதில் ஒரு பெண்ணும் 50 வயதில் ஒரு பெண்ணும் வசதி இருக்குது, கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிராமத்தில் இருக்க அந்த 2 பெண்ணுமே என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாய நிலம் இருக்குது, 2 மாடு வாங்கி விட்டால் அதை பார்த்துக்கிட்டு கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வீட்டோட, ஏன்னா அவங்களுக்கு நிலம் இருக்குது, வீடு இருக்குது அப்படியும் சில பேர் சொல்கிறாங்க. அடுத்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பெண் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா 50 வயசு ஆகுது, கணவர் இல்லை, ஒரு பையன் இருக்கிறான். பையன் அங்கே தான் இருப்பாப்புல. நான் வந்து வீடு இருக்குது, சொந்த வீடெல்லாம் இருக்குது, இங்கே அங்கேயும் வந்து இருக்கலாம், இல்லை நான் வந்து எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, சார் எல்லாரும் பேசுகிறத போகிற நீங்கள் வீடியோவில் போட்டுருவீங்களான்னு ஒரு அச்சம். எல்லாரையும் அப்படி போடும்போது ஒரு நாளைக்கு 150 பேருக்கு பேசுகிறேன். அதாவது அந்த வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் போடுறேன்னா, அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு விரும்பி வந்தால் வரட்டும், அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சி போடுவேன். யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக இல்லை, யாரையும் நான் திட்டுறது கிடையாது, கோவப்படுறது கிடையாது. அவ்வளோ பொறுமையாக நான் பேசுகிறேன். அதை ஏன்னா அதுவும் ஒரு சில பேர்கிட்ட வந்து அவங்க முதலே சொல்லுவாங்க, சார் அவங்களே சொல்லுவாங்க என்னுடைய வீடியோ வெளியே வந்துடக்கூடாதுன்றாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் 40 வயசு திருப்பூரில் இருக்கிறார். மாதம் 15 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. வீடு வாடகை வருது, பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சு 2 மாதத்தில் டைவர்ஸ். அவர் அதுக்கு பிறகு கல்யாணம் வேண்டான்னு விட்டார். இப்போ அப்பா அம்மா இல்லை, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவருக்கும் ஒரு மனைவி வேணுன்றாங்க, கவுண்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய வருது. அதனால் நான் இப்போ நீங்கள் ஃபோட்டோ, ஜாதகம், ஆதார் கார்டெலாம் அனுப்பின உடனே நான் அதை ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். ஆனால் பெண் வீட்டுக்காரங்க உடனே பதில் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் வீட்டுக்காரங்களுக்கு வந்து என்னென்னா பயம். ஏன்னா ஒவ்வொரு பொண்ணும் 2 கல்யாணம் 3 கல்யாணங்களில் இந்த மாதிரி. ஏன்னா முதல்ல ஒருத்தனை முடித்து அவன் சரியில்லை, வேலைக்கு போக மாட்டேங்கான், ஒன்றுக்கு போக மாட்டேங்கிறான், குடிச்சே அழிச்சிடறான் அப்படிங்கிற ஒரு இதில் 2வது பொண்ணும் 2வதும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி இருந்த பிறகு பயப்படாமல் என்ன செய்வாங்க? எல்லோரும் நம்ம நினைக்கிறோம் பெண்கள் இல்லை, பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆண்களோட பெண்கள் தான் அதிகம். இன்னும் ஒரு 10 ஆண்டு போச்சுன்னா மாப்பிள்ளை கிடைக்காது. ஆனால் இப்போ பெண்கள் எல்லாமே தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஒரு குழந்தை இருந்தால் போதும், தனியாக சுதந்திரமாக வாழலாம். ஒருத்தனுக்கு நம்ம தலையை நீட்டிட்டோம்னா அவனுக்கு எங்கே போகிற எங்கே வர இவ்வளோ விளக்கங்களை கொடுக்க முடியுது. என்ன அவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டால் போதும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் தான் போதும். அவங்க நினைக்கிறது என்னென்னா சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அவங்க அன்பாக பேசுங்க, சந்தேகப்படாதீங்க. சரிண்ணா? சந்தேகம் வந்து பெரிய ஒரு இது. அதனால் சந்தேகப்படாமல் இருந்தாலே போதுமானது. ரைட், நன்றி. பெண்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி நல்ல வரன்கள் நிறைய குமிஞ்சு கிடக்குது. நீங்களே இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நபர்களுக்கான புதிய பதிவுகள் எனக்கு வருது. அதனால் இதிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம், பெண்களே, நீங்கள் ஒரு நபரை மனதார ஏற்றுக்கொண்டால் அவரை கடைசி வரைக்கும் அவரோட இருக்கிறதுக்கு பாருங்கள். ஏன் இதை திரும்ப சொல்கிறோம்னா, அழுத்தமாக சொல்கிறோம்னா, ஒரு சில பெண்கள் திருமணம் என்ற போர்வையில் பல திருமணங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நிறையா பேர் பெண்கள். அதற்கு எங்களை போன்ற ஒரு சில திருமண அமைப்பாளர்களும் உடந்தை. நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த திருமண அமைப்பாளர்கள், இதை பார்க்குற திருமண அமைப்பாளர்கள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன பண்ண போகிறீங்க? கொண்டு போகிறது கிடையாது. நல்ல பேர்களை சம்பாதிங்க. இங்கே வரக்கூடிய சில திருமண அமைப்பாளர்கள் ஃபோட்டோ ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை முடித்து நாங்கள் கொடுக்கும்பொழுது என்னென்னா, அவர்களுக்கு வரக்கூடிய கமிஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் கமிஷன் எதிர்பார்க்குறதே கிடையாது, கொடுக்கறது போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிண்ணா? அதனால் நான் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் உங்களுடைய இப்போ நான் இந்த நல்ல நாளில் வந்து இந்த இன்று ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்னுடைய வீடியோ கேளுங்க. நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க இந்த மாதிரி இந்த வீடியோ எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் நிறையா பண்ணுறீங்க, நிறைய லைக் பண்ணுறீங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். கைவிட்டு வணங்குகிறேன். எனக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலேயும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடன் தொடர்பு கொண்ட அத்தனை பேருக்குமே துணை இல்லாமல் நீங்கள் ஒரு துணையை வேண்டி என்கிட்ட வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் எனக்கு நீங்கள் யாருமே கமிஷனே கொடுக்க வேண்டாம். எல்லோருக்கும் நீங்கள் விரும்பியபடி ஒரு துணை அமைந்து நீங்கள் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.